அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபஜ்ருடைய நேரத்திலே என்றாவது ஒரு நாள் நாம் தூங்கிவிட்டோம் நம்மை அறியாமல். அதற்கு பிறகு நாம் எழுந்து ஃபஜ்ருடைய தொழுகையை, கடமையான அந்த தொழுகையை தொழுது கொள்ளலாமா என்று சில சகோதர சகோதரிகள் கேள்விகள் கேட்டிருந்தார்கள். அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றினில் இதுபோன்ற சம்பவங்கள் நடந்திருக்கின்றதா என்பதையும் நாம் இப்பொழுது பார்க்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம். முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 1211வது ஹதீஸாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் போரில் இருந்து திரும்பிய போது இரவு முழுவதும் பயணம் செய்தார்கள். இறுதியில் அவர்களுக்கு உறக்கம் வந்து விடவே ஒரு இடத்தில் இறங்கி ஓய்வெடுத்தார்கள். அப்போது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமும், இரவுக்கு எனக்காக நீர் காவல் புரிவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமக்கு விதிக்கப்பட்டிருந்த அளவுக்கு தொழுதார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களது தோழர்களும் உறங்கினார்கள். ஃபஜ்ர் நேரம் நெருங்கக்கூடிய வேளையிலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வைகரை திசை முன்னோக்கியபடி தமது வாகனத்தில் சாய்ந்து அமர்ந்து கொண்டிருந்த நேரத்திலே அவர்களும் தங்கள் அறியாமல் சாய்ந்தபடியே கண் அயர்ந்து தூங்கிவிட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ நபி தோழர்களில் எவருமோ சூரிய ஒளி தம் மீது படும் வரை எழவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் முதலில் கண் விழித்தார்கள். அப்போது சூரிய ஒளி பட்டது. பதறியபடியே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலாலே என்று அழைத்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, என் தந்தையும் தாயும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். உங்களது உயிர் பிடித்த அதே நாயகன் அல்லாஹ்தான் என் உயிரையும் பிடித்து விட்டான் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்கள் வாகனங்களை செலுத்துங்கள் என்று கூற உடனே தங்களுடைய வாகனங்களில் நபித்தோழர்கள் சென்று சிறிது தூரத்தில் சென்றார்கள். பிறகு அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே இறங்கி உழு செய்துவிட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே இகாமத் சொல்ல சொன்னார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இகாமத் சொன்னதும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சுபஹ் தொழுவித்தார்கள். தொழுது முடித்ததும் அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனமான 20வது அத்தியாயம் 14வது வசனத்தை ஞாபகப்படுத்தினார்கள். தொழுகையை மறந்துவிட்டவர் நினைவு வந்ததும் அதை தொழுது கொள்ளட்டும், ஏனெனில் அல்லாஹ் என்னை நினைவு கூறும் பொருட்டு தொழுகையை நிலைநிறுத்துவீராக என்று அந்த வசனத்தை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். ஆக என்றாவது ஒரு நாள் நாம் ஃபஜ்ருடைய அந்த நேரத்தை தூங்கிவிட்டோம், பிறகு எழுந்தால் சூரியன் உதித்திருந்தது என்றால் நாம் உடனடியாக தொழுது கொள்ள வேண்டும். ஆக இந்த விஷயத்தை நாம் தினமும், அதாவது இப்படி ஒரு சலுகை இருக்கிறது, ஆக நாம் தூங்கிவிட்டு எழுந்ததற்கு பிறகு தொழுது கொள்ளலாம் என்றெல்லாம் எண்ணிக்கொள்ளக்கூடாது. மாறாக ஃபஜ்ருடைய அந்த நேரத்தில் நாம் தொழுது கொள்ள வேண்டும். நேரம் குறிப்பிட்டபடி மூமீன்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறது. என்றாவது ஒரு நாள் நம்மை அறியாமல் நாம் தூங்கிவிட்டால் தூங்கி எழுந்ததுக்கு பிறகு அதை தொழுது கொள்ளலாம், தொழுக வேண்டும் இன்ஷா அல்லாஹ்.